தேவி சமையல். இன்றைக்கி வந்துங்க ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் எடுக்க போகிறோம். நான் வந்து கோபி போனேங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அங்கே போயிட்டுங்க வர வழியில் வந்து ஜெகன் மெட்டல் மார்ட் ஒன்று இருந்துச்சு. அது முதல்ல ஒரு டைம் போயிருக்கேன். அங்கே போயிட்டு நான் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிறேங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வாங்கினேன். ஹாக்கின்ஸில் வந்து வாங்கிக்கிறேங்க. அதுக்கு வந்து ஒரு மூடி, இப்போ அது கரண்டிகள் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஹாக்கின்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2-3 பிராண்ட் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சுங்க. மூடி வந்து கண்ணாடியில் இருக்குதுங்க. பாருங்கள், இப்படி ஒரு அழகாக இருக்குங்களா. இதோட விலை வந்துங்க 1150 ரூபாய்ங்க. அடுத்தது வந்துங்க ஒரு கடாய் வாங்கிக்கிறேனுங்க. அது ஹாக்கின்ஸில் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய கடாயாக வாங்கியிருக்கேன். நம்ம ஸ்வீட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு வாங்கினேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய கடாயாக வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம ஸ்வீட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒட்டாமல் வருங்க. செராமிக் மாதிரி இது. அதனால் வந்து நம்ம நான்ஸ்டிக் இல்லைங்க, செராமிக் மாதிரி. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இல்லை. அதான் ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேங்க. சரி, நல்லா இருந்துச்சு. நிறைய பிராண்டில் இருந்துச்சுங்க. ஆனால் இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஒன்று எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இதே கண்ணாடி மூடி வந்துச்சுங்க. நான் வந்து சில்வர் மூடியே போதும் அப்படின்ட்டு அந்த டைப்பில் வாங்கிட்டேன். இதனோட விலை வந்துங்க 2100 ரூபாய்ங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் எல்லா கடையிலையும். சரி, கொஞ்சம் விலை எச்சா இருக்குன்ட்டு நான் வாங்காமல் வந்துடுவேன். சரி, இந்த டைம் சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேங்க. நல்லா இருக்குங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்துங்க இது மாதிரி சர்விங் பவுலுங்க. நம்ம செஞ்சுட்டு நம்ம வீடியோக்காக இதில் போட்டு காமிக்கலாம் இல்லைங்களா. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அது ஒன்று எடுத்துடுங்க. இதனோட விலைங்க 342 ரூபா. விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப நாள் உழைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து இப்படி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்களா. சரி, இது வீடியோக்கு நான் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இது எடுத்துருங்க. இதனோட விலைங்க 322 ரூபா. இது நல்லா இருக்குங்களா. இது வந்து வீடியோக்காக வாங்கினேங்க பவுலு. இது 3 ஷேப்பில் வாங்கினேன். இது மாதிரி நல்லா இருக்குங்களா பார்க்கறதுக்கு. இதனோட விலை வந்துங்க 463 ரூபா. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து விலை இருக்குது. சரி, ஒரு டைம் தான் வாங்குகிறோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேங்க. இதெல்லாம் சேம் 3மே அதே விளைஞ்சுங்க. 463 ரூபாய்ங்க. அடுத்தது வந்துங்க இஞ்சி பூண்டு இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கினேன். முதலே நம்ம கல்லில் வச்சுருக்கிறதுங்க வீட்டில். சரி, இது அடிக்கடி பார்ப்போங்க, நான் வாங்க மாட்டேன். சரி, இந்த டைம் வந்து இருக்கட்டு, ஏதாச்சும் நம்ம வீடியோக்காக வந்து இப்படி இஞ்சி பூண்டை இடிக்கிறது வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வாங்கினேங்க. இதனோட விலை வந்துங்க 537 ரூபாய்ங்க. நல்லா இருக்குங்களா. இதுலேயே வேறு ஷேப்லேயும் இருந்துச்சு, இண்டாலிக்லேயும் இருந்துச்சுங்க. ஆனால் வந்து இதுதான் கொஞ்சம் அகலமாக இருக்கிறப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது வந்துங்க நம்ம முதுகில் சொரியும் இல்லைங்களா, அது வந்து முதலே வீட்டில் மூங்கல் இருக்குதுங்க. சரி, ஒன்று இருக்குட்டு ஸ்டீலில் அப்படின்ட்டு ஒரு வாங்கினேன். இதனோட விலை வந்து 34 ரூபாய்ங்க. அடுத்து வந்து மரக்கன்றி ஒன்று வாங்கினேங்க. நீளமாக இருந்துச்சுங்களா கொஞ்சம். அதனால் வந்து சரி இருக்கட்டு அப்படின்ட்டு முதல்ல 2-3 வச்சுருக்கேன். சரி, இருக்கட்டு அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கினேங்க. இதனோட விலை வந்து 103 ரூபாய்ங்க. இது நல்லா இருக்குங்களா இந்த கரண்டி. அடுத்தது கேக்கெலாம் செய்வோம் இல்லைங்களா, சிலிக்கான் மோல்டு. அது சரி கேக்கில் செஞ்சு பழகலாம் அப்படின்றதுக்காக சரி சிலிக்கான் மோல்டு வாங்கினேன்.
இது 176 சரி அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து ஒரு 10 பீஸ் நினைக்கிறேங்க. அடுத்தது வந்து 2 பிளேட் வாங்கினேங்க. இது ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுக்காட்டி இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். முதல்ல நிறைய பிளேட் வீட்டில் நிறைய இருக்குது, இருந்தாலும் சரி ஒரு இருக்கட்டுமே இது மாதிரி அப்படின்ட்டு இது 2 வாங்கிட்டு வந்தேங்க. சின்னதுன்னு பெருசுன்னு வாங்கினேன். அதோட வந்து 102 சின்னது, பெருசு வந்து 143. நல்லா இருக்குங்களா? இனி இதெல்லாம் காமிக்கணும்னு நினைக்க வேண்டாம் நீங்கள். சரி வாங்கின பொருளை வந்து சரி காமிக்கலாமே அப்படின்னுக்காக காமிக்கிறேன். அடுத்தது வந்து இது மாதிரி ஜாடி வாங்கினேங்க. 4 ஜாடி குட்டி குட்டி அழகாக இருந்துச்சுங்க. சரி ஏதாவது டேபிள் வந்து உப்பு இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம ஏதாச்சும் மாற்றிக்கலாம் இல்லைங்களா? ஒரே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 ஜாடி வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஜாடி வந்துங்க 43 கம்மியாக இருந்துக்காட்டி சரி 4 வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி 4 வாங்கினேங்க. நல்லா இருக்குங்களா ஜாடி? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுங்க நம்ம கோபி போனப்போ ஜெகன்பேட்டையில் வாங்கின பொருளுங்க. அங்கே வந்து நிறைய பொருள் இருந்துச்சுங்க. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. எலக்ட்ரானிக்கு அதெல்லாம் வந்து ஹோல்சேலாக கொடுப்பாங்க இருக்குதுங்க. நல்ல பெரிய கடைங்க. நீ சப்போஸ் நீங்கள் அந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் பார்க்கலாம். எல்லா பொருளுமே இருந்துச்சுங்க. விலையும் கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லாவே இருந்துச்சு. இதுங்க நான் கோபி போய் அந்த ஜெகன்பேட்டையில் வாங்கின பொருளுங்க. இந்த பொருளை வந்து எந்த பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே பாய்.